ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டரை விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட எந்த ஃபைலும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்மளுடைய ப்ராஜெக்டை ஒரு கிட் ரெபாசிட்டரியாக க்ரியேட் பண்ணணும். இந்த கமாண்ட் பேர் கிட் init. இது என்ன பண்ணும், இந்த ஃபோல்டரை வந்து ஒரு கிட் ரெபாசிட்டரியாக க்ரியேட் பண்ணி வச்சிரும். ஸோ ஒன்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணுற கோடு எல்லாமே கமிட் எல்லாமே பண்ணிக்கலாம். கிட் init. இந்த மெசேஜ் பாருங்கள், இனிஷியலைஸ்ட் எம்டி கிட் ரெபாசிட்டரி இந்த ஃபோல்டருக்குள்ளே. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாஃப் ஷேடரில், அதாவது ஹிடன் ஃபைல் மாதிரி ஒன்று .git இருக்கும். இப்படி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆயிடுச்சுன்னா இந்த கிட் எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே இருக்கிற என்டையர் ஃபைல்ஸும் ஒரு கிட் ரெபாசிட்டரிக்கு உண்டானது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இப்போ வியூவில் போய் ஹிடன் ஐட்டம்ஸ் எடுத்து விட்டிங்கன்னா அந்த ஃபைல் மறைஞ்சு போயிடும், அந்த ஃபோல்டர் மறைஞ்சு போயிடும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபோல்டர், ப்ராஜெக்ட் ஃபோல்டர் வந்து கிட் ரெபாசிட்டரியாக இனிஷியலைஸ் ஆயிடுச்சுங்கிறதுக்கு உண்டான கன்ஃபர்மேஷன் இது தான்.